So hello everyone. This is Sudarshan. Um, இந்த மாதிரி ஸோ நெட்வொர்க்கிங் வந்துட்டு ரொம்ப நாளாவே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நெட்வொர்க்கிங் வந்து இட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பீப்புள்ஸ் லைக் ஃப்ரெஷர்ஸ். அப்புறம் வந்துட்டு இப்போ நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து ஐடியில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பிளேஸ் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு நெட்வொர்க்கிங் வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஐடி. So with us, we have Pradeep. So who is having 12 years of experience in networking. ஸோ கரண்ட்டாக வந்துட்டு அவர் நெட்வொர்க்கிங் எஸ்எம்ஏ இருக்காரு. அதே மாதிரி வந்து ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாஸ்ட் 6 இயர்ஸாக வந்துட்டு இஸ் கிவிங் ட்ரைனிங் நாட் ஒன்லி ஃபார் இந்தியா, ஈவன் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஓவர் டு யூ பிரதீப். Let me share my screen. Yeah, thank you, Sudarshan. Screen share, madam. Access enable continue. Okay. Hi, dear friends. So networking now உங்களுக்கு ஐடியா இருக்குங்களா? ஆல்ரெடி எனி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் யாராவது இருக்கீங்களா டீம்ல இந்த மீட்டிங்ல? இல்ல சார். ஹலோ, கேக்குதுங்களா சுதர்ஷன்? கேட்குது. இல்லைன்னு ஆன்சர் பண்ணாங்க. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க பிரதீப். ஓகே. இப்போ நெட்வொர்க்கிங்னா பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட எப்படி கம்யூனிகேட் பண்ணும்? ஸோ இப்போ கம்ப்யூட்டர் அது இன்னொரு ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நெட்வொர்க்கிங் கண்டிப்பாக தேவை. ஸோ ஒரு கம்ப்யூட்டர்னா நான் டைரெக்டாக கேபிள் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் கேபிள் கனெக்ட் பண்ணிடுவேன், நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ பட் இஃப் ஐ ஆம் ஹேவிங் 10 கம்ப்யூட்டர்ஸ், அதுக்கு எனக்கு வந்து ஒரு நெட்வொர்க்கிங் டிவைஸ் தேவை, ஒரு ஸ்விட்சோ கண்டிப்பாக ஒரு ஸ்விட்ச் தேவை. ஸோ இந்த ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேண்ட் நெட்வொர்க்கிங் எனேபிள் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணுறது தான் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஒரு ஃபைல் இருக்குது, எங்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலை நான் போயிட்டு இன்னொரு கம்ப்யூட்டரோட ஷேர் பண்ண போகிறேன். இல்லை எங்கிட்ட ஒரு சர்வர் இருக்குது, அந்த சர்வரில் லாட் ஆஃப் டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை என்னுடைய கஸ்டமர்ஸ் ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு என்னால் நெட்வொர்க்கிங் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு டேட்டாவை ஒரு கம்ப்யூட்டர்லேருந்தோ ஒரு சர்வர்லேருந்தோ நான் ஆக்சஸ் பண்ணணும். ஹவ் வி ஆர் ஏபிள் டு ஆக்சஸ் த டேட்டா by using this. So here பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் கண்டிப்பாக தேவை. ஸோ நெட்வொர்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்சோ ஒரு ரவுட்டரோ கண்டிப்பாக தேவை. A computer network consists of 2 or more computers that are linked into shared resources. இது வந்து ஒரு ஹோம் நெட்வொர்க்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு லேப்டாப் இருக்குது, ஒரு பிரிண்டர் இருக்குது, எல்லாமே நம்ம டைரெக்டாக ஒரு ரவுட்டர். ஸோ இந்த ரவுட்டரில் கனெக்ட் பண்ணோம்னா இந்த ரவுட்டர் வந்து ஐஎஸ்பியோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ we are able to connect from outside the world by using this ISP. In case எனக்கு ஐஎஸ்பியே இல்லை, பட் இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா, ஸோ we can use one switch. ஸ்விட்ச்னா என்ன, ரவுட்டர்னா என்ன, அந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம இந்த கிளாஸில் படிப்போம். ஸோ இதுதான் ஒரு ஜஸ்ட் ஒரு லே அவுட் ஆஃப் த ஸ்விட்ச். ஒரு நெட்வொர்க் அப்படின்னு வச்சுங்களேன். இது வந்து என்னுடைய இன்டர்னல் லேண்ட் நெட்வொர்க். இந்த லேண்ட் நெட்வொர்க்கில் ஒரு ஸ்விட்ச் இருக்குது. இந்த ஸ்விட்சில் என்னென்ன டிவைசஸ் நான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டிவி கனெக்ட் பண்ணலாம், நம்மளுடைய வைஃப் ஃபோன் கனெக்ட் பண்ணலாம், என்னுடைய சிசிடிவி கனெக்ட் பண்ணலாம், எல்இடி பல்ப் கூட கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்விட்சஸ் இன்டர்னல் கம்யூனிகேஷன்ஸ்க்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் அந்த ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே என்னுடைய ஸ்விட்சு என்னுடைய நெட்வொர்க் அவுட் சைட் வேர்ல்டு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஐ எம் யூசிங் மை ரவுட்டர். ஸோ ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க் நான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நான் ரவுட்டர் கண்டிப்பாக தேவை. ஸோ இதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து காம்பனன்ட்ஸ். இந்த காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நாம் ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரில் நெட்வொர்க் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நிக் கார்டு கண்டிப்பாக தேவை. அந்த நிக் கார்டை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது, அந்த நிக் கார்டில் தான் நம்ம ஒரு ஐபி எடுத்து கொடுப்போம். நிக் கார்டும் ஐபி அட்ரஸ் இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டரில் நெட்வொர்க்குங்கிறது சாத்தியமே கிடையாது. அதே சமயம் ஒரு ஸ்விட்ச். ஸோ என்னுடைய லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அதாவது இன்சைட் ஆஃப் மை ஹவுஸ் ஆர் இன்சைட் ஆஃப் மை கம்பெனி, இஃப் ஐ வாண்ட் டு கம்யூனிகேட் வித் ஒன் கம்ப்யூட்டர் டு அனதர் கம்ப்யூட்டர், அதுக்கு தேவை ஸ்விட்ச். ஸோ ரவுட்டர் அப்படின்னா ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க் நான் கம்யூனிகேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு நான்
ரவுட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஹப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இன்டர்நெட் சைடில் நம்ம யூஸ் பண்ணோம்னா மோடம் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் சர்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக சர்வர் யூஸ் பண்ணுறோம்? எல்லா டேட்டாவையும் நம்ம சர்வரை ஹோஸ்ட் பண்ணுறோம். அந்த சர்வரில் நம்மளுடைய மூவிஸோ இல்லை MP3 ஏதோ ஒரு டேட்டாவை நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த சர்வரில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். இதுக்காக தான் இந்த காம்பனன்ஸ். ஸோ காம்பனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பிளேஸ்ல இருந்து, ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, இஃப் ஐ வாண்ட் டு கோ டு பெங்களூர், இது சென்னை டு பெங்களூர். ஸோ இன் பிட்வீனில் இதுதான் நான் இதுதான் என்னுடைய சோர்ஸ். இங்கேருந்து நான் டெஸ்டினேஷன் நான் ரீச் பண்ணணும். ஸோ இன் பிட்வீன் ஹவ் ஐ எம் கோயிங் டு ரீச் திஸ் பர்டிகுலர் டெஸ்டினேஷன். ஸோ அதுக்கு நான் என்னென்ன காம்பனன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் ரீச் ஆகிறதுக்கு என்னென்ன காம்பனன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த காம்பனன்ஸ் மேபி பஸ்ஸாக இருக்கலாம், ட்ரெயினாக இருக்கலாம், இல்லை ஃப்ளைட்டாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு காம்பனன்ட். ஸோ அந்த ட்ராவலுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் ஆன் மை ஓன் ஐடியா. ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் எனி ஒன் ஆஃப் திஸ் காம்பனன்ட்ஸ். ஸோ லொக்கேஷனுக்கு பொறுத்து தான். ஸோ இப்போ நான் இன்னும் சொல்லணும்னா இன்னொரு டேட்டா இருக்குது. ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம நெட்வொர்க்கிங் லேர்ன் பண்ண போகிறோம். இது ஒரு ஸ்விட்ச் நான் போட்டுக்கிறேன். இந்த ஸ்விட்சில் ஒரு கம்ப்யூட்டர் போட்டுக்கலாம். இந்த 2 கம்ப்யூட்டருமே நம்ம கம்யூனிகேட் பண்ண வைக்கணும் அப்படின்னா, ஸோ ஒரு ஸ்விட்சில் இந்த 2 கம்ப்யூட்டர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிடும். இந்த 2 கம்ப்யூட்டர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இப்போ கேபிள், த ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி டன். ஸோ இந்த 2 கம்ப்யூட்டருக்குமே கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐபி அட்ரஸ் கண்டிப்பாக தேவை. ஐபி அட்ரஸ்னா என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கம்ப்யூட்டரோட ஃபிசிக்கல் அட்ரஸ் வந்து மேக் அட்ரஸ், இது வந்து ஒரு லாஜிக்கல் அட்ரஸ். ஸோ நம்மளுடைய ஈச் அண்ட் எவ்ரி இந்த நெட்வொர்க்கிங் டிவைசஸில் எல்லாத்துலேயுமே ஒரு ஐபி அட்ரஸ் கண்டிப்பாக தேவை. அது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆக்டேட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 192.168.1.10 ஒரு டெசிமல் நம்பர். ஸோ எப்பவுமே ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு அப்படின்னா கூடவே சப்நெட் மாஸ்க் இருக்கும். ஐபி அட்ரஸ் மட்டும் வச்சுட்டு நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஐபி அட்ரஸும் சப்நெட் மாஸ்க்கும் இருக்கும். ஸோ இந்த 2 கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் தேவை. ஸோ ஐபி அட்ரஸ் இருந்தால், ஒரு அட்ரஸ் இருந்தால் தான் அந்த பேக்கெட் போய் டெலிவரி ரீச் ஆகும். அதே மாதிரி தான் 192.168.1.11 அப்படின்னு ஒரு ஐபி அட்ரஸ் நான் கொடுக்குறேன். சப்நெட் மாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் அதுவே எடுத்து. இப்போ இந்த 2 கம்ப்யூட்டருக்கும் கம்யூனிகேஷன் இருக்கா இல்லையான்றது நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? பிங்குங்கிற ஒரு டூல். அந்த பிங்கும் ட்ரேஸட்டும் நெட்வொர்க்கிங்கில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிங் அப்படிங்கிறது இப்போ நான் ரீச் பண்ணுது அப்படின்னா ரீச்சபிலிட்டி இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணணும் அப்படின்னா 192. ஸோ பிங் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு 192.168.1.11 எது என்னுடைய டெஸ்டினேஷனோ அந்த ஐபி நான் போட்டேன்னா, இஃப் ஐ கெட்டிங் ரிப்ளை வந்ததுன்னா எனக்கு ரீச்சபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ரிப்ளை இல்லை அப்படின்னா, ஸோ that particular packet not reaching to the particular destination. If for example 9 அப்படின்னு கொடுக்குறேன், request timed out தான் வரும். So on the particular request timed out, I am not able to reach it. So this particular computer not able to reach the particular destination. இதுதான் வந்து ஒரு நெட்வொர்க்கிங். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் நெட்வொர்க்கு. இந்த நெட்வொர்க்கில் நம்ம எப்படி கம்யூனிகேஷன் எனேபிள் பண்ணுறது பை யூசிங் திஸ் நெட்வொர்க் டிவைசஸ், இதுதான் நம்ம இந்த கோர்ஸில் படிக்க போகிறோம். ஸோ இது வந்து லேன் நெட்வொர்க். இதே பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் டு அனதர் நெட்வொர்க் இஃப் ஐ வாண்ட் டு கம்யூனிகேட், இதே மாதிரி இன்னொரு நெட்வொர்க் நம்ம எனேபிள் பண்ணுறோம். இதில் 2 கம்ப்யூட்டர் இருக்கு. ஸோ இந்த 2 நெட்வொர்க்ஸ்க்கும் நான் கம்யூனிகேஷன் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு கனெக்ட் திஸ் 2 ஸ்விட்சஸ். ஸோ இதில் வந்து ஒரு VLAN ட்ரங்கிங் இந்த மாதிரியான கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இல்லை இது வந்து டிஃப்ரெண்ட் நெட்வொர்க், ஐ வாண்ட் டு யூஸ் ரவுட்டர் அப்படின்னாலும் நம்ம ஒரு ரவுட்டரை யூஸ் பண்ணி இந்த கம்யூனிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணலாம். ஸோ இது ஒரு சைட்டாக நம்ம வச்சுட்டு இன்னொரு சைட்டுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் எனேபிள் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நாம் பேசிக்ஸாக நெட்வொர்க்னா என்ன, நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ்னா என்ன, என்னென்ன நெட்வொர்க் டிவைசஸ் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டரில், ஹவு த கம்ப்யூட்டர் இஸ் ஏபிள் டு டாக் டு அனதர் கம்ப்யூட்டர், இந்த கம்யூனிகேஷன்ஸ் எப்படி நடக்குது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து அனதர் கம்ப்யூட்டர், எப்படி ஒரு பிங் ஆகுது. ஸோ என்னுடைய பர்டிகுலர் டெஸ்டினேஷன், இந்த பர்டிகுலர் சோர்ஸ் கம்ப்யூட்டர்ல இருந்து பர்டிகுலர் டெஸ்டினேஷன் கம்ப்யூட்டர் எப்படி என்னுடைய பேக்கெட் வந்து போயிட்டு வருது.
ஸோ அந்த கம்யூனிகேஷன் நான் எப்படி எனேபிள் பண்ண போகிறேன், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து தான் இந்த நெட்வொர்க்கிங்கில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ நெட்வொர்க்கிங் அப்படின்னாலே பேசிக்காக ஒரு 2 வார்த்தையில் சொல்லணும்னா கம்யூனிகேஷன் அண்ட் ஷேரிங், இதுதான் நெட்வொர்க்கிங். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் கூட இன்னொரு கம்ப்யூட்டர் எப்படி கம்யூனிகேட் பண்ணும், இல்லை ஒரு சர்வர் இருக்குது, அந்த சர்வரில் ஃபைல் சர்வர் இருக்குது, டேட்டாபேஸ் சர்வர் இருக்குது, லாட் ஆஃப் சர்வர்ஸ் இருக்குது, மெயில் சர்வர் இருக்குது, ஸோ மெனி சர்வர்ஸ் ஆர் தேர் இன் ஒன் டேட்டா சென்டர். ஸோ அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம் ஒன் லொக்கேஷனில் இருந்து. ஸோ இதெல்லாம் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் இருக்கு. ஸோ இதில் வந்து பர்சனல் ஏரியா நெட்வொர்க், லோக்கல் ஏரியா நெட்வொர்க், மெட்ரோபாலிட்டன் நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க், இப்படி பல டைப்ஸ் நெட்வொர்க் இருக்கு. ஸோ மெயினாக என்னுடைய பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா வைஃபை, அதாவது நம்ம ப்ளூடூத் மூலிமா என்னுடைய ஹெட்செட் வந்து என்னுடைய கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்கிறதோ, என்னுடைய வயர்லெஸ் கீபேட் வந்து என்னுடைய அனதர் கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் பர்டிகுலர் செர்டைன் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய டிவைசஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணும் வித்தவுட். ஸோ இதுதான் வந்து பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, கம்ப்யூட்டர், பிரிண்டர், all other networking devices communicate with each other. அது local area network அப்படின்னு சொல்லலாம். ஸோ certain limit ஒரு 15 kilometers 100 kilometers சிட்டிஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸஸ் ஒரு கார்பரேட் நெட்வொர்க்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணும் certain லிமிட். அதாவது ஒரு சிட்டிக்குள்ளே மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கெல்லாம் கம்யூனிகேட் பண்ணும். அது வந்து மெட்ரோபாலிட்டன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். WAN இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்டர்நெட் வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிக்கார்டும் இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டரில் நிக்கார்டு இல்லை அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரால் நெட்வொர்க்குள்ளே வரவே முடியாது. ஸோ இதுதான் வந்து நிக்கார்டுன்னு சொல்லுவாங்க, ஆர் ஈத்தர்நெட் கார்டுன்னு சொல்லுவாங்க. நிக்கார்டு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஸோ இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு மட்டும் கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்னா நம்மளால எதுவுமே நெட்வொர்க்கை எனேபிள் பண்ண முடியாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கார்டு. ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் நீங்கள் போயிட்டு அந்த கார்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கனாலே கண்ட்ரோல் பேனல், நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட். ஸோ நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்டில் உங்களுடைய நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டரில் வியூ நெட்வொர்க், என்னுடைய கம்ப்யூட்டர் லேன் கார்டு ஒரு வைஃபை டீட்டெயில்ஸ், சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸ். ஸோ இதில் என்னுடைய கார்டு டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கம்ப்யூட்டரில் நான் லேன் வந்து எனேபிள் பண்ணேன், என்னுடைய கம்ப்யூட்டர் வந்து வைஃபை. ஸோ இது வந்து இப்போ நான் அந்த கம்ப்யூட்டரோட வைஃபையோட ஐபி அட்ரஸ் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் அப்டெயின் அண்ட் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஏன் இது அப்டெயின் ஆட்டோமேட்டிக்காக ஐபி அட்ரஸ் வாங்குது. ஸோ டிஹெச்பி இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம படிப்போம், எப்படி இந்த கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கான ஐபி அட்ரஸ் வாங்குதுன்னு. ஸோ ஐபி அட்ரஸ், இந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் என்னன்னு நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் எப்படி ஓப்பன் பண்ணோம்னா WinR அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும், ரன் ப்ராம்ப்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் சிஎம்டின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பிளாக் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த பிளாக் விண்டோவில் IPCONFID அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூல் கெட் த ஐபி அட்ரஸ் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர். ஸோ என்னுடைய கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் வந்து இது வந்து என்னுடைய லேன் ஐபி அட்ரஸ், அதாவது என்னுடைய ரவுட்டர் கொடுக்கக்கூடிய ஒரு ஐபி அட்ரஸ் தான் இது, லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கோட ஐபி அட்ரஸ். ஸோ இதே என்னுடைய ஐஎஸ்பியோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம படிப்போம். ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலே யூ கேன் சி யுவர் ஐஎஸ்பி ப்ரொவைடட் பப்ளிக் ஐபி அட்ரஸ். பப்ளிக் ஐபி அட்ரஸ்னா என்ன, ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்னா என்ன, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது என்னென்ன ஃபீல்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்கெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோமோ அங்கே எல்லா இடத்துலையுமே நெட்வொர்க்கிங் இருக்கும். ஸோ அங்கே எல்லாமே நம்ம எனேபிள் பண்ணலாம். ஒரு கம்யூனிகேஷன் ஆர் ஃபைல் ஷேரிங் ஆர் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் அண்ட் ஷேரிங்கை நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படின்னா வித்தவுட் நெட்வொர்க்கிங் இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ எந்த கம்பெனிக்கு போனாலும் நெட்வொர்க்கிங் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. ஸோ நெட்வொர்க்கிங்னா என்ன மாதிரியான இஷ்யூஸ் வரும், நம்மளுடைய ஒர்க் என்ன, அங்கே ஒரு நெட்வொர்க் இருக்கு, ஒரு ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் நெட்வொர்க் இருக்கு. நான் இப்போ ஒரு புது கம்பெனியில் என்ன நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் நெட்வொர்க் இன்ஜினியராக அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னுடைய ஒர்க் என்னவா இருக்கும். ஸோ அவங்களுக்காக புது நெட்வொர்க் நான் பில்ட் பண்ணி கொடுக்குறது, ஏதாவது இஷ்யூ அவங்களுடைய நெட்வொர்க்கில் அக்கர் ஆச்சுன்னா நான் அதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணி ரிசால்வ் பண்ணுறது. ஸோ நார்மலாக இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இஷ்யூ தான் எல்லா இடத்துலையுமே திருப்பி வரும். அது என்ன அப்படின்னா திஸ் பர்டிகுலர் யூசர் நாட் ஏபிள் டு ஆக்சஸ் திஸ் பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஆர் நாட் ஓன்லி பர்டிகுலர். ஸோ அந்த கம்பெனியில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவங்களால ஆக்சஸ் பண்ணணும். இஃப் தே ஆர் நாட் ஏபிள் டு ஆக்சஸ் த அப்ளிகேஷன் we need to verify and troubleshoot and fix that particular issue.
So this computer is able to access this multiple application. In case this computer is not able to access this particular application, so இது வந்து ஒரு DB சர்வரோ இல்லை இது வந்து அது அவங்களுடைய அப்ளிகேஷன், அந்த கம்பெனியோட அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை மெயில் சர்வராக இருக்கலாம், இ-காமர்ஸ் அப்ளிகேஷன், ஏதோ ஒரு அப்ளிகேஷன் சர்வீஸ் இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் இஸ் நாட் ஒர்க்கிங்னா இதை நம்ம எப்படி இந்த இஷ்யூவை அப்ரோச் பண்ணி ட்ரபிள் ஷூட் பண்ணி அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஒரு நெட்வொர்க் இன்ஜினியரோட மெயின் ப்ராசஸ். ஐ மீன் நாக் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க, நெட்வொர்க் ஆப்ரேஷன் சென்டர். ஸோ அவங்களுடைய மெயின் டாஸ்க்காக அதுதான் இருக்கும். ஸோ டெய்லி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரும், யூசர்ஸ் நாட் ஏபிள் டு ஆக்சஸ் திஸ் பர்டிகுலர் அப்ளிகேஷன், யூசர் நாட் ஏபிள் டு ஆக்சஸ் திஸ் அப்ளிகேஷன், லைக் தட். ஸோ how to approach and troubleshoot, how you are going to approach that particular problem and how you are going to troubleshoot the problem, how you are going to fix that particular issue. இதுதான் நம்ம பண்ண போற நெட்வொர்க் லேர்ன் பண்ணிட்டு இதுதான் நம்ம கத்துக்க போறோம் இந்த பர்டிகுலர் கோர்ஸ்ல. ஸோ ஏன் பர்டிகுலரா சிஸ்கோ நம்ம நெட்வொர்க்கிங் படிக்க போறோம் அப்படின்னா, லாட் ஆஃப் நெட்வொர்க்கிங் வெண்டார்ஸ் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டார்ஸ் அப்படிங்கிறது இப்போ மெயினாக நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா ஹுவாய், ஜூனிப்பர் நெட்வொர்க், லிங்க்ஸஸ் நெட்வொர்க் அண்ட் IBM நெட்வொர்க்ஸ், எக்ஸ்ட்ரீம் நெட்வொர்க்ஸ், இவங்களாம் சிஸ்கோ சிஸ்டம்ஸ். ஸோ லாட் ஆஃப் சோ மெனி நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் ஆர் தேர், நெட்வொர்க் வெண்டர்ஸ் ஆர் தேர். ஸோ நாம் ஏன் மெயினாக நம்ம சிஸ்கோ நெட்வொர்க்கிங் படிக்க போகிறோம்னா, they rule this networking world. Cisco is the pioneer of this networking technology. So 80% of the company in this world Cisco product மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சிஸ்கோ நம்ம படித்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்கோவோட பிகினிங் சர்டிஃபிகேட் CCNA, சிஸ்கோ நெட்வொர்க் அசோசியேட் சர்டிஃபிகேட் நம்ம படித்தோம்னா we can enter into the networking world அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நெட்வொர்க்கிங் வேர்ல்டுக்குள்ள நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு கைடன்ஸோ ஒரு பர்டிகுலர் சர்டிஃபிகேஷன் தேவை. அந்த சர்டிஃபிகேஷன் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது, இல்லை அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேஷனான நாலேஜை நம்ம எப்படி அக்வயர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா, சிஸ்கோ சர்டிஃபைட் CCNA ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங், இஃப் யூ லேர்ன் திஸ் பர்டிகுலர் நெட்வொர்க்கிங் சர்டிஃபிகேட் நாலேஜ், என்னென்ன கான்செப்ட் இருக்கோ, என்னென்ன சிலபஸ் இருக்கோ, யூ கேன் get any one of this job like technicals, network technical support engineer, system engineer nu sollலாம், network administrator சொல்லலாம், network specialist, information technology manager, senior network engineer, network security specialist, NOC engineer அப்படின்னு சொல்லலாம். ஸோ anyone இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா primary job roles after you learn this networking concepts. If you are able to handle, if you are able to answer all the networking questions and if you are able to do all networking labs, so easily you can crack this type of networking interviews. Okay, so இதுதான் வந்து நம்ம after this course இந்த மாதிரியான ஜாப்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு CCNA சர்டிஃபைடு என்ஜினியர் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான நெட்வொர்க்கிங், என்ன மாதிரியான ஜாப்ஸ் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை நெட்வொர்க் இன்ஜினியராக இருக்கலாம், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறலாம், IT மேனேஜராக மாறலாம். ஸோ இந்த மாதிரியான ரோல்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ எப்படி அந்த நெட்வொர்க்கிங், ஸோ இந்த கோர்ஸ் படிச்சுட்டு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து நெட்வொர்க் இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி கேட்பாங்கன்னா, நார்மலாக வாட் இஸ் நெட்வொர்க்கிங், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ நெட்வொர்க் அப்படின்னா அதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ IP அட்ரஸ்னா என்ன, ஸோ IP சப்நெட்டிங் பற்றி அவங்க கேட்பாங்க, ஸ்விட்சிங் ஃபண்டமெண்டல்ஸில் கை வைப்பாங்க, OSI லேயர்னு சொல்லுவோம் அதில் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் வந்து நாம் சொல்லுவோம். ஸோ வைல் கிளாஸில் அந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் போகும்போதே என்ன மாதிரியான இன்டர்வியூ கொஷின்ஸ் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் கேட்பாங்க, அது எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம அந்த கிளாஸில் சொல்லி தருவோம். ஸோ இதுதான் நான் சொன்ன மாதிரி 80% of IT company Cisco devices, they use the Cisco devices globally in their enterprise infrastructure. ஸோ நீங்கள் சிஸ்கோ அப்படிங்கிறது responsible for the millions of jobs worldwide. So that's why Cisco technology courses like CCNA course training is really in huge demand.
ஸோ நீங்கள் சிஸ்கோ சர்டிஃபிகேஷன் படிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய கரியர் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால் மூவ் பண்ண முடியும். உங்களுடைய நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ரெகக்னைசேஷன், பெட்டர் ஜாப் செக்யூரிட்டி, ஹை சேலரி யூல் கெட் பை யூசிங் ஆஃப்டர் லேர்னிங் திஸ் கோர்ஸ். ஸோ எங்களுடைய காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்கோவோட காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுனிப்பர்னு சொல்லலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா சிஸ்கோ மாதிரியே இவங்க எல்லாருமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் நோக்கியா CompTIA நெட்வொர்க் ப்ளஸ் சர்டிஃபிகேஷன், ஹுவாய் சர்டிஃபிகேஷன். ஸோ ஜுனிப்பரோட சர்டிஃபிகேஷன்ஸ் லைக் அசோசியேட், ஸ்பெஷலிஸ்ட், ப்ரொஃபஷனல், எக்ஸ்பர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அசோசியேட் முடிச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் நம்ம ஸ்பெஷலிஸ்டாக மாற முடியும், ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸ்பர்ட். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிசினே ஒரு ஃபர்ஸ்ட் அசோசியேட் சர்டிஃபிகேட் நீங்கள் படிக்கலாம். அது படித்து முடிச்ச உடனே என்ன அடுத்ததுன்னா ப்ரொஃபஷனல். ஸோ அசோசியேட் படித்தாதான் நம்ம ப்ரொஃபஷனல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டைரெக்டாக ப்ரொஃபஷனலில் 2 சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து 1 minute. ஸோ ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா ஒரு கோர் எக்ஸாம் ஒன்று இருக்குது, கான்சன்ட்ரேஷன் எக்ஸாம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கோர் எக்ஸாம் எழுதிட்டு கான்சன்ட்ரேஷன் இந்த 2 எக்ஸாம் எழுதி முடிச்சிங்கன்னா யூ வில் ஆல்சோ பிகம் அ ப்ரொஃபஷனல், சிஸ்கோ நெட்வொர்க் ப்ரொஃபஷனல். ஸோ இதில் ஸோ இந்த பர்டிகுலர் கோர்ஸில் நம்ம படிக்க போகிறது நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ், நெட்வொர்க் ஆக்சஸ். ஸோ நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸில் வாட் இஸ் மீன் பை நெட்வொர்க், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க், வாட் இஸ் ஐபி அட்ரஸ், சப்நெட்டிங், வாட் இஸ் மீன் பை சப்நெட்டிங். ஸோ சப்நெட்டிங் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் பர்டிகுலர் கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்ம எப்படியெல்லாம் ஐபி அலோகேட் பண்ணி அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டர்ஸ்க்கு அலோகேட் பண்ண போகிறோம். அப்புறம் ஓஎஸ் எப்படி ஒரு கம்ப்யூட்டர் வந்து இன்னொரு கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணுது, அது வந்து எப்படி அந்த ஓஎஸ் லேயர் வந்து ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். ஸோ அந்த ஓஎஸ் லேயர் மூலிமா நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஐ மீன் ஒரு கம்ப்யூட்டர் வந்து இன்னொரு கம்ப்யூட்டர் மூலிமா அந்த 7 லேயர்ஸ் பற்றி நம்ம படிப்போம். அந்த ஓஎஸ் பேசிக் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ஸ்ட்ரக்சர் அதை படிப்போம். நெட்வொர்க் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்சு, அந்த ஸ்விட்சில் எப்படி ஒரு 24 போர்ட் அப்படி இருக்குது அப்படின்னா அதில் 4 போர்ட் வந்து ஐ மீன் எப்படி செக்மெண்ட் பண்ணுறது, 24 போர்ட்டை ஒரு 10 போர்ட் வந்து ஒரு குரூப்புக்கும், இன்னொரு 10 போர்ட்டை இன்னொரு கம்பெனி, இன்னொரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எப்படி நம்ம அலோகேட் பண்ணுறது. ஸோ அந்த பர்டிகுலர் 2 வீலன்ஸை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, அந்த ஸ்விட்சிங் ரிலேட்டட் டெக்னாலஜி நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ரவுட்டிங் டெக்னாலஜி வில் லேர்ன். அதில் சர்டைன் ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குது லைக் OSPF, EIGRP, BGP, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுவோம். இப்போ பர்டிகுலர் ஸ்விட்சு இந்த 1 minute. ஸோ அந்த கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த 2 கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்விட்சு, இந்த ஸ்விட்ச் வந்து இந்த ரவுட்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. இன்கேஸ் இந்த பர்டிகுலர் லிங்க் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஃபெயிலியோர் எப்படி நடக்கும். ஸோ அதுக்கு நம்ம ரிடண்டன்சி எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆட்டோ ஃபெயிலியோர் எப்படி நம்ம பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட். இந்த இன்டர்நெட்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிசி இந்த இடத்துல இருந்து இந்த பர்டிகுலர் இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கு. இம்மிடியேட்டா இந்த லிங்க் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இம்மிடியேட்டாக அந்த டிராஃபிக் வந்து எப்படி இந்த பக்கமாக டைவெர்ட் பண்ணுறது, ஆட்டோ ஃபெயிலோர் எப்படி நடக்கும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம படிப்போம். ஸோ ஒரு ஐபிஐ இன்னொரு ஐபிஐ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன், ஸோ நெட்வொர்க் டைம் ப்ரோட்டோகால், ஸோ ஆட்டோமேட்டிக் ஐபி அட்ரஸ் அலோகேஷன்ஸ் பற்றி படிப்போம், டிஎன்எஸ் பற்றி படிப்போம், ஸோ டொமைன் நேம் சிஸ்டம். அதுக்கப்புறமா பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ், செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ், ஒரு VPN. ஸோ 2 சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு சைட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பிரான்ச் ஆஃபீஸ் நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் நெட்வொர்க் நீங்கள் போய் பார்த்தாலும் செட்டப் வந்து இதுதான் இருக்கும்.
ஸோ எல்லா யூசர்ஸும் ஒரு ஸ்விட்சில் கனெக்ட் ஆகிருப்பாங்க. அந்த ஸ்விட்ச் வந்து ஒரு ஃபயர்வால்லையோ இல்லை ஒரு ரவுட்டர்லையோ கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ரவுட்டர் வந்து ஒரு இன்டர்நெட்டில் கனெக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ எல்லா யூசர்ஸும் இப்படி தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு பிரான்ச், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேங்கிங் போகிறீங்க, லோக்கலாக ஒரு HDFC பேங்க் பிரான்ச் போகிறீங்க அப்படின்னா, அந்த பிரான்ச்சில் எப்படி ஒரு நெட்வொர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் கண்டிப்பாக அந்த நெட்வொர்க்கோட எல்லா கம்ப்யூட்டர்ஸும் ஒரு ஸ்விட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்விட்ச் ஒரு ரவுட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும், அந்த இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பிரான்ச் நெட்வொர்க் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த users are not able to access internet. So in the or the users are not able to access the application. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது நாம ட்ரபிள் ஷூட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி வந்து இப்போ இந்த பர்டிகுலர் பிரான்ச் வந்து இதுதான் ஒரு பேங்கோட பிரான்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். HDFC பேங்கோட பிரான்ச் அப்படின்னா, ஸோ இந்த எல்லா கம்ப்யூட்டரும் ஒரு ஸ்விட்சில் கனெக்ட் ஆயிருக்கா, இந்த ஸ்விட்ச் வந்து ஒரு ரவுட்டரில் கனெக்ட் ஆயிருக்கு, இன்டர்நெட் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இன்டர்நெட் வழியாவோ இல்லை MPLSன்னு ஒரு லிங்க் இருக்கும், ஸோ அது வழியாவோ அவங்க வந்து டேட்டா சென்டரை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த டேட்டா சென்டர் அப்படின்னா, அந்த டிராஃபிக் வந்து இன்டர்நெட் வழியாக இதை ரீச் ஆகி அந்த டிராஃபிக் வந்து இந்த பர்டிகுலர் சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ணும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு 2 லேயர் ஆர்கிடெக்சர். நீங்கள் சொல்ல ஒரு லேயர் 2 ஆர்கிடெக்சர், L2 கம்யூனிகேஷன், இங்கே வந்து L3 கம்யூனிகேஷன். ஸோ இந்த LAN நெட்வொர்க் இஸ் கோயிங் டு ஆக்சஸ் அனதர் நெட்வொர்க், தட் இஸ் இன்டர்நெட் ஆர் டேட்டா சென்டர் நெட்வொர்க். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா LAN இந்த சர்வர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சஸ் ஸ்விட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். ஆக்சஸ் ஸ்விட்ச்னா என்ன, அக்ரிகேஷன் ஸ்விட்ச்னா என்ன, கோர் ஸ்விட்ச்னா என்னன்னா சிம்பிளாக சொல்லணும்னா, ஆக்சஸ் ஸ்விட்ச் அப்படிங்கிறது எண்ட் பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஸ்விட்ச். அந்த எல்லா ஆக்சஸ் ஸ்விட்சஸும் ஒரு அக்ரிகேஷன்ல கனெக்ட் ஒரு வெரி பவர்ஃபுல் ஸ்விட்சில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதுதான் வந்து அக்ரிகேஷன் ஸ்விட்ச். இந்த 2 அக்ரிகேஷன் ஸ்விட்சஸும் கனெக்டட் வித் கோர் ஸ்விட்ச், கோர் ரவுட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 லேயர் ஆர்கிடெக்சர் தான் எல்லா நெட்வொர்க்லையும் இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா. ஸோ நவடேஸ் த டேட்டா சென்டர் இஸ் slightly changing, like 2 layer architecture like that. ஸ்பைன் அண்ட் லீஃப் வச்சு கனெக்ட். ஸோ நான் மெயினாக உங்களுக்கு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரான்ச் நெட்வொர்க், அந்த பிரான்ச் நெட்வொர்க் வந்து டேட்டா சென்டரோட நெட்வொர்க் கம்யூனிகேட் பண்ணோம். அந்த பிரான்ச்சோட நெட்வொர்க் செட்டப் எப்படி இருக்கும், அந்த டேட்டா சென்டர் நெட்வொர்க் செட்டப் வந்து எப்படி இருக்கும். ஸோ இந்த பிரான்ச் நெட்வொர்க் இப்போ சென்னையில் மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்குது HDFC. ஸோ எல்லா பிரான்ச் ஆஃபீஸ்லேயும் நெட்வொர்க் இப்படி தான் இருக்குன்னு வைங்களேன். ஸோ எல்லா பிரான்ச்சுமே அவங்களுடைய மெயின் டார்கெட் வந்து டேட்டா சென்டரோட அப்ளிகேஷன் சர்வர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது தான். அவங்களுடைய டேட்டா எல்லாமே போயிட்டு அந்த டேட்டா சென்டரில் தான் ஸ்டோர் ஆகும். அவங்க ரிட்ரைவ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த டேட்டா சென்டரில் தான் இருக்கும். ஸோ இவங்களுடைய மெயின் இந்த PCs எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு ஆக்சஸ் த டேட்டா சென்டர் நெட்வொர்க். ஸோ இஃப் தே ஆர் ஃபேஸிங் எனி டிஃபிகல்ட்டி while accessing, as a network engineer or as a NOC engineer or technical support engineer, you have to troubleshoot and fix the issue. So இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நெட்வொர்க்கிங், ஸோ ஒரு இஷ்யூவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ரபிள் ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த நெட்வொர்க்கிங் நாலேஜ் தேவை. ஸோ அந்த நெட்வொர்க் நாலேஜ் வந்து எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, by learning this CCNA concept. This is the first entry level certificate to learn networking. ஸோ அந்த நெட்வொர்க்கிங்கில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 டாபிக்ஸ் யூ வில் கெட். ஸோ இந்த கோர்ஸில் நாட் ஓன்லி அசோசியேட் லெவல், யூ வில் லேர்ன் மோர் அபவுட் ப்ரொஃபஷனல் லெவல். ஸோ நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு நெட்வொர்க்கிங்கை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லைனாலும் யூ வில் ஸ்டார்ட் லேர்னிங் அபவுட் நெட்வொர்க்குங்கிறது என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் நான் ஸ்விட்சிங் ஒரு LAN நெட்வொர்க் நான் எனேபிள் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன், என்னென்ன டிவைசஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன், என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் நான் LAN நெட்வொர்க் அதாவது லோக்கல் ஏரியா நெட்வொர்க் எனேபிள் பண்ணணும்னா அதுக்கு என்ன மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் நான் எனேபிள் பண்ண போகிறேன், ஹவ் டு கான்ஃபிகர் த ப்ரோட்டோகால்ஸ் இந்த ஸ்விட்சஸ். அதே ஒரு LAN நெட்வொர்க்லேருந்து இன்னொரு LAN நெட்வொர்க் நான் கம்யூனிகேட் பண்ணணும்னா L3 கம்யூனிகேஷன் நான் எப்படி எனேபிள் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து நான் ரவுட்டிங் சொல்ல முடியும். அந்த ரவுட்டிங் வந்து ரவுட்டருங்கிற ஒரு டிவைஸ் மூலியமாக நான் கான்செப்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரவுட்டரில் என்ன மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரவுட்டிங்கில் 3 இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால் சொல்லுவாங்க, OSPF, EIGRP அண்ட் BGP. ஸோ திஸ் 2 இந்த 3 ப்ரோட்டோகாலில் OSPFும் EIGRPயும் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோகால். பட் இஃப் யூ வாண்ட் டு கம்யூனிகேட் பிட்வீன் ஆர்கனைசேஷன் வி நீட் டு யூஸ் த BGP, பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த BGP ப்ரோட்டோகால் பற்றி நமக்கு படிப்போம். அதே மாதிரி ஒரு IP சர்வீசஸ், ஸோ ஒரு IP வந்து இன்னொரு IPயை டிரான்ஸ்லேட் பண்ணுறது, NTPனா என்ன, நெட்வொர்க் டைம் ப்ரோட்டோகால், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரபிள் ஷூட்டுக்காக நம்ம எனேபிள் பண்ணி வைக்கிற இந்த சர்வீசஸ். ஒரு IP அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் பண்ணுறது, என்ன ரேஞ்சில் வாங்குறது,
ஆகுறது, என்ன மாதிரி ஐபி அட்ரஸ் நான் ரிசீவ் பண்ணுறது, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு கம்யூனிகேஷன் ஆல்ரெடி பிகினிங்காக சொன்ன மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் எனேபிள் பண்ணால் நிக் கார்டு தேவை. அந்த நிக் கார்டை எனேபிள் பண்ணிட்டு நமக்கு அந்த நிக் கார்டு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்தாதான் நம்ம அந்த கம்ப்யூட்டர் வந்து இன்னொரு கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணுவோம். அந்த ஐபி அட்ரஸை நம்ம மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணலாம், ஆர் ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் பண்ணலாம். ஸோ மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுறது ஸ்டாட்டிக் ஐபின்னு சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் பண்ணோம்னா பை யூசிங் த டிஹெச்சிபி சர்வர் இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அசைன் த. ஸோ நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஐபியை நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா ரன்னில் போயிட்டு சிஎம்டி டைப் பண்ணி ஐபி கான்ஃபிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூ கேன் see your computer IP address. So this is one important command in networking. At the same time, if I want to see whether the computer is pinging with my gateway, அதாவது என்னுடைய ரவுட்டர், இதுதான் என்னுடைய ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 192.168.29.1. ஸோ அதுக்கு என்னுடைய ரீச்சபிலிட்டி இருக்கா இல்லையா நான் வெரிஃபை பண்ணணும்னா பிங் பண்ணி பார்க்கலாம். இதே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் google.com அப்படின்னு ஒரு சர்வர், ஸோ கூகுள் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நான் ரீச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு ரீச்சபிலிட்டி இருக்கா இல்லையா நான் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா பிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூ see that. ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷனுமே ஃபர்ஸ்ட் ஒரு ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியரா இல்லை நாக் இன்ஜினியரா ஏதாவது ஒரு இஷ்யூ சொல்றாங்க அப்படின்னா அந்த டெஸ்டினேஷன் வந்து நமக்கு ரீச்சபிலிட்டி இருக்கா இல்லையா நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ இஃப் ஐம் கெட்டிங் ரீப்ளை த ரீச்சபிலிட்டி இஸ் தேர். ஸோ இஃப் ஐம் நாட், ஸோ இப்போ ரீச்சபிலிட்டி இருக்கு, ஹவு மெனி ஹாப்ஸ் அவே, ஸோ அது எவ்வளோ தொலைவில் இருக்கா நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா ட்ரேஸ் ஆர்டின்னு சொல்லலாம், இல்லை ட்ரேசெட்னு சொல்லலாம், ட்ரேஸ் ரூட்னு சொல்லலாம். ஸோ அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷன் அட்ரஸ் நம்ம போடலாம். ஸோ எந்த அப்ளிகேஷன் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம், google.com என்ற வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுறோம். அந்த ட்ரேஸ் ஆர்டி அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ அது எத்தனை ஹாப், என்னுடைய ப்ரொவைடர் வந்து IPv6ன்னு ஒரு வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது IPv6 காட்டுது. ஸோ IPv4லேயே each and every how many servers hop, the first எப்பவுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ரவுட்டர், திஸ் இஸ் மை கேட்வே அட்ரஸ். ஸோ அதுக்கப்புறமா என்னுடைய ஐஎஸ்பி. ஸோ ஒன் ஹாப் அவே. ஸோ ஐ மீன் என்ன சொல்றது, ஒவ்வொரு ஹாப்பாக அது போயிட்டு எத்தனை சர்வர்ஸ் இன் பிட்வீனில் இருக்கு, எத்தனை ரவுட்டர்ஸ் ஆர் எத்தனை ஃபயர்வால்ஸ் இன் பிட்வீனில் இருக்கு டு ரீச் த google.com. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ். ஸோ நெட்வொர்க் இன்ஜினியருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 3 கமாண்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணாதனாலே இருக்க முடியாது. அதாவது ஒன்று ஐபி கான்ஃபிக், இன்னொன்று பிங்கு, இன்னொன்று ட்ரேஸ் ஆர்டி, ட்ரேஸ் ரூட். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ் ஐ மீன் இந்த 3 கமாண்டையும் நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறோம், அப்படி சப்போஸ் அது பிங் ஆகலைன்னா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்து அதை பிங் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரேஸ் ரூட் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா ஏன் அது கம்ப்ளீட் ஆகலை, ஸோ அதுக்கான ஃபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தேர்ட் ஸ்டெப்பை தான் போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to learn this concept and then we are going to do the lab, then we are start doing the troubleshooting. ஸோ இதுக்கு என்ன மாதிரி டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் டூல்ஸ். ஒன்று வந்து சிஸ்கோவோட பேக்கெட் ரைசர். இந்த 2 டூல்ஸ் கம்ப்ளீட் லேபை நம்ம இங்கவே கொண்டு வரலாம். கம்ப்ளீட் மல்டிபிள் லேப்ஸ் நம்ம டிப்ளாய் பண்ணி இங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து GNS3. ஸோ ரவுட்டிங் ப்ராக்டிக்கல் லேப்ஸ் எல்லாமே நம்ம GNS3 யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ எனி கொஷின்ஸ் ஹியர்? ஸோ நெட்வொர்க் இன்ஜினியர் அப்படின்னா அவங்களுடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா maintain and control computer networks, related computing environment, software hardware configuration. So troubleshoot பண்ணுவோம், diagnose and resolve the software hardware related issues. So design, so design and implement effective solution to improve the sustainability of modern surrounding, perform disaster recovery அப்படின்னா பர்டிகுலர் லொகேஷன்ல ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வருது, அந்த பர்டிகுலர் சைட் வந்து ஆப்ரேட் ஆகலை, இம்மிடியேட்டாக எப்படி இன்னொரு சைட்டில் இருந்து நம்ம அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கை எனேபிள் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அப்புறம் கம்ப்ளீட் நெட்வொர்க்கை நம்ம மானிட்டர் பண்ணுறது. ஸோ எனி பர்டிகுலர் லிங்க் இஸ் கோயிங் டவுன், இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் ஏதாவது டவுன் ஆச்சுன்னா இம்மிடியேட்டாக அதனுடைய அதுக்கான ஃபிக்ஸ் என்னன்னு பார்த்து இம்மிடியேட்டாக நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும். மானிட்டர் ஓவரால் நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் டு டிசைட் இஃப் சேஞ்சஸ் நீட் டு பி மேட் அண்ட் கான்ஃபிகர் ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் எக்யூப்மெண்ட். So manage technical network solution and framework, perform network troubleshooting to isolate and diagnose common network problem. So network hardware upgrade பண்றது, software upgrade பண்றது, ஒரு network design பண்றது, test பண்ணி inspect பண்ணி network systemல network plan பண்ணலாம், modeling and analysis and install maintain hardware like routers, switches அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேபிள் கனெக்டிவிட்டி கொடுத்து அதை how to configure the network. ஏதாவது சாஃப்ட்வேர் அப்கிரேட் ஆகலை, நெட்வொர்க் வல்னரபிலிட்டி இருந்ததுன்னா அந்த வல்னரபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது. ஐ மீன் நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம், அந்த பர்டிகுலர் பேட்சில் அந்த வல்னரபிலிட்டி இருக்குன்னா we are going to do the upgrade, சாஃப்ட்வேர் நெட்வொர்க் சாஃப்ட்வேர் அப்கிரேட்.
iOS அப்கிரேட்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ஒர்க்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பி லிங்க் கோஸ் டவுன்னா நம்மளுடைய ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரோட கம்யூனிகேட் பண்ணி அந்த லிங்க்கை ஸ்டேபிள் பண்ணுவோம் ஆர் அந்த லிங்க் வந்து அப் பண்ணுவோம். இந்த மாதிரியான ஒர்க்ஸ் தான் நமக்கு நார்மலாக இருக்கும். ஒரு பிரான்ச்சோட நெட்ஒர்க்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரு டேட்டா சென்டர் நெட்ஒர்க்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டேட்டா சென்டர். திஸ் இஸ் த காமன் டேட்டா சென்டர் டிசைன். நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரியான 3 டைப்ஸ் 3 லேயர் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஆக்சஸ் லேயர், அக்ரிகேஷன் லேயர் அண்ட் கோர் லேயர். This is Cisco standard design. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் 3 லேயர் ஆர்கிடெக்சர் நீங்கள் எந்த டேட்டா சென்டர் போனாலோ இல்லை எந்த நெட்வொர்க்கிங் டயக்ராம் நீங்கள் ரிவ்யூ பண்ணாலும் இந்த மாதிரியான டிசைனை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எல்லா சர்வர்ஸும் கனெக்ட் ஆகிருக்குது. டாப் ஸ்விட்ச், டாப் ஆஃப் ட்ராக்னு சொல்லுவோம். அந்த ஆக்சஸ் ஸ்விட்சஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கிறது ஒரு அக்ரிகேஷன். அண்ட் அக்ரிகேஷன் ஸ்விட்ச் இஸ் கனெக்டட் டு த கோர் ரவுட்டர் அண்ட் கோர் ரவுட்டர் இஸ் கனெக்டட் டு த இன்டர்நெட். இதுதான் பர்டிகுலர் டிசைன். ஸோ இந்த டிசைன் நம்ம எப்படி இந்த மாதிரியான டிசைன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஸோ இந்த டிசைனில் ஏதாவது இஷ்யூஸ் வந்ததுன்னா எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுறது, ஸோ இதுதான் நம்ம படிக்க போகிற நெட்வொர்க்கிங். ஸோ பேசிக்காக அந்த கான்செப்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த எல்லாமே வந்து இந்த 6 கான்செப்ட்ஸ்குள்ளவே உங்களுக்கு அடங்கிடும். ஸோ இதுதான் நம்ம படிக்க போகிற CCNA. ஸோ இது வந்து ஒரு 30 days கோர்ஸ் தான். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், இஃப் யூ ஹேவ் எனி கொஷின்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஐ எம் ட்ரைங் டு ஆன்சர் யுவர் கொஷின்ஸ். ஹாய் சார். ஹலோ. யா சொல்லுங்க சார், ஐ எம் குமாரசாமி ஃப்ரம் கரூர் சார். சொல்லுங்க குமாரசாமி. நான் வந்து லாஸ்ட் 8 இயர்ஸா ஐஎஸ்பியில் தான் இருக்கேன். ஐஎஸ்பி சர்வீஸ் ஃபீல்டில் தான் சார் இருக்கேன். நான் வந்து டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஏர்டெல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ ஃபீல்டு சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. நீங்கள் சொன்ன ஓகே. பேசிக்ஸ்ல இருந்து எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு தெரியும். இந்த ஸ்விட்சிங், ரவுட்டிங், இந்த பிங் பண்ணுறது, இந்த ஷேர் பண்ணுறது எல்லாம் ஓரளவுக்கு தெரியும் சார். அது இப்போ இதை வந்து எனக்கு படித்தா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? கண்டிப்பா நெக்ஸ்ட் மூவ் யூஸ்ஃபுல்லா ஆன் ஆக முடியுங்களா, இல்லை அதுக்கு டிகிரி ஏதாவது கம்ப்ளீட்டா வேணுங்களா சார்? டிகிரின்னு தேவை கிடையாதுங்க உங்களுக்கு. அந்த இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வாட் இஸ் மீன் பை VLAN கேட்குறேன். ஸோ அந்த VLAன்னா என்ன, ஆக்சஸ் போர்ட்னா என்ன, ட்ரங்க் போர்ட்னா என்ன, இந்த மாதிரியான கொஷின்ஸ் நான் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் பண்ண தெரியும் அப்படின்னாலே போதும். ஸோ டிகிரி தான் நெட்வொர்க்கிங்க்கு தேவைங்கிறது எந்த ஒரு மேண்டேட்டரியும் கிடையாது. டிப்ளமா இன்ஜினியர்ஸ் நான் தான் ஸோ மெனி டிப்ளமா இன்ஜினியர்ஸ் எங்கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால டிகிரி வந்து ஒரு மேண்டேட்டரி கிடையாது. ஓகே சார். இப்போ இந்த ஐஎஸ்பி ஃபீல்ட்ல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதனால ஏதாவது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா சார்? டெஃபினட்டா கிடைக்கும். நீங்க ஆல்ரெடி நெட்வொர்க்கிங் ஃபீல்ட்லயே தான் இருக்கீங்க. ஸோ நீங்க ஆமா ஃபீல்ட் சார். இன்ஜினியர் இருக்கீங்க. அவங்க கொடுக்குற டிவைஸ் கொண்டு போயிட்டு டிப்ளாய் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுவோம். அதான் அந்த பிசிக்கல் டிவைஸ் கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது எத்தனை பேர் டிவைஸ் எத்தனை பேர் ரேக்ல டிப்ளாய் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற கான்ஃபிகரேஷனை பென்ட்ரைவ்ல கொடுக்குறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அவங்க சொல்ற மாதிரி உங்களுடைய L3 இன்ஜினியர்ஸ் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி அந்த லிங்க் அப் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான ஒர்க் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார், அந்த மாதிரி தான் சார். ஸோ இது வந்து ஐஎஸ்பி. நீங்கள் ஐஎஸ்பி சைடில் ஒர்க் பண்ணுறீங்க. இதே ஒரு என்டர்பிரைஸ் லெவலுக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய கம்ப்ளீட் இப்போ ஒரு விப்ரோ நெட்வொர்க் போகிறீங்க அப்படின்னா இப்போ அவங்களுடைய கிளைண்ட் நெட்வொர்க்ஸ், இப்போ அவங்களுடைய எல்லா எம்ப்ளாயிஸும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்விட்சில் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த எல்லா ஸ்விட்சஸும் ஒரு பில்டிங் ஒரு 10 பில்டிங் இருக்குன்னு வைங்களேன், அதில் இருக்கிற எல்லா 10 ஸ்விட்சுமே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்ச் வந்து ஒரு கோர் ரவுட்டரில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த கோர் ரவுட்டர் ஒரு MPLS லிங்க்ல கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து சென்னை லிங்க்னு வச்சுங்க. இதே அப்படியே அவங்களுடைய இன்னொரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு. ஸோ MPLS வழியாக அவங்க வந்து இந்த பெங்களூருக்கு வந்துடும். இதே செட்டப் பெங்களூர்லேயும் இருக்கும், ஆனால் அங்கே ஒரு சர்வர் இருக்கும். அந்த சர்வர் தான் அவங்க ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸோ இந்த பர்டிகுலர் யூசர் இந்த சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த சர்வரோட IP இந்த பிசிலேருந்து பிங் பண்ணுங்க. பிங் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரேஸ் போட்டு பார்க்கணும். ஸோ எந்த ரவுட்டர் வரைக்கும் அது போகுதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இந்த பெங்களூர் ரவுட்டருக்குள்ளே போயிடுதா இல்லை சென்னையிலே அது ட்ராப் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ சென்னையிலே ட்ராப் ஆச்சுன்னா அது சென்னையில் தான் இஷ்யூ. இல்லை பெங்களூருக்குள்ளே போயிட்டு இங்கே அந்த பர்டிகுலர் ஸ்விட்ச் சர்வர் கனெக்ட் ஆகிற போர்ட்டில் டவுனாக இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் போர்ட் கேபிள் இஷ்யூ ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சினாரியோஸ் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த 2 கனெக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா MPLS ப்ரொவைடர் லேர்ன் பண்ணுவோம்.
அதாவது நான் இப்போ ஏர்டெல் கிட்ட இருந்து ஒரு எம்ப்ளஸ் கனெக்ஷன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நான் இந்த ரவுட்டர் ரீச் ஆன பிறகு என்னுடைய ஏர்லெஸ் லிங்க் வந்து டவுன் அப்படின்னா, நான் வந்து ஐஎஸ்பி கிட்ட டிக்கெட் லாக் பண்ணணும். ஸோ ஐஎஸ்பி வெரிஃபை பண்ணி அந்த லிங்க் அப்டேட் பண்ணனா என்னுடைய சர்வர் இஷ்யூஸ் ஒர்க் ஆகும். இல்லை அந்த ஸ்விட்சே டவுன், ஸோ என்னுடைய லேண்ட் நெட்ஒர்க்கில் தான் ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்விட்ச் இஷ்யூவாக இருக்கலாம், இந்த பர்டிகுலர் போர்ட் இஷ்யூவாக இருக்கலாம், இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இதுதான் ஒரு என்டர்பிரைஸ் நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வரும். மேக்ஸிமம் ஏ நாட் ஏபிள் டு ஆக்சஸ் பி, இதுதான் உங்களுடைய எவ்ரிடே ப்ராப்ளமாகவே இருக்கும். ஸோ அது என்ன ப்ராப்ளமாக இருக்குன்றது நாம தான் அனலைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே சார், ஓகே சார். எனி அதர் கொஸ்டின்? ஹலோ சொல்லுங்க சார், என் பேர் மணிகண்டன். சொல்லுங்க மணிகண்டன். ஆக்சுவலா என்னன்னா, நீங்க இப்போ 1 மந்த் கோர்ஸ் அப்படின்றீங்க. இப்போ 1 மந்த்ல அவ்வளோ போர்ஷனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி லேப் நம்மளால பண்ணி முடிக்க முடியுமா? பிளஸ் அப்படி பண்ணோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர்ஸ் கிளாஸ் எடுப்பீங்க? லேப் எவ்வளோ ஹவர்ஸ் எங்களுக்கு கொடுப்பீங்க? எப்படி அதை ஷார்ட் அவுட் பண்ணி 1 மந்த்ல முடிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட ஸோ கொஸ்டின். 90 மினிட்ஸ் நம்ம கிளாஸ் எடுக்கிறோன்னு வைங்களேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் எல்லா லேபுமே நம்ம பண்ண முடியும். ஸோ ரியல் டைம் லேப்ஸே நம்ம பண்ணுற மாதிரியே எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ லேப் வந்து உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருந்தால் போதும். அந்த லேப்டாப்பில் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ தான், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணி யூ கேன் டூ யுவர் ஓன் லேப். ஸோ நீங்க நம்ம எல்லாமே கிளாஸ் ப்ராக்டிக்கலாக தான் மட்டும் பார்க்கணும். எடுத்துட்டு நீங்க கொடுத்துருவீங்க. இல்லை நம்ம நானும் எல்லாமே லேப் நம்ம பண்ணணும். ஸோ நான் கிளாஸ் எடுப்பேன், அந்த ப்ராக்டிக்கல் நான் உங்களுக்கு பண்ணியும் காட்டுவேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே பண்ணலாம். இல்ல 30 நாள்ல அந்த கோர்ஸ் ஃபுல்லா முடிக்க முடியுமா அப்படிங்கறதா? நீங்க சொல்லி முடியும். கொடுப்பீங்க. ஏன் இதுல 30 நாள்ல என்ன கஷ்டம்? வந்து 30 நாளுங்கிறது ஒரு 10 நாள் முன்ன பின்ன ஆகும். ஸோ நீங்க கேட்குற கொஷின்ஸ், நம்ம ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், யாராவது வராமல் போகலாம். ஸோ மேக்ஸிமம் 45 டேஸில் யூ கேன் கம்ப்ளீட் திஸ் கோர்ஸ். ஓகே ஓகே. இப்போ கோர்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா என்ன டைம்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அதுக்கு ஃபீ எவ்வளவு ஆகும்? இந்த ஸோ டீடைல்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் டீடைல்ஸ் வந்து சொன்னீங்கன்னா ஆஃப்டர் திஸ் கால் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஓகே டெக்னிக்கல் ரிலேட்டட் கொஷின், இந்த மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கொஷின், உங்கள் டைமிங்கு, ஃபீஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணவங்க வந்து சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. தேங்க்ஸ். சரி. கிஷோர் பேசுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவிட்ச் கான்ஃபிகரேஷன் அப்புறம் வந்து ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் இது எல்லாமே பற்றி டீட்டெயிலாக கிளாஸ் எடுப்பீங்களா? இல்லை கண்டிப்பா. ஸோ ஸ்விட்ச் கான்ஃபிகரேஷன்னா எப்படி ஒரு VLAN கான்ஃபிகர் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு CLI வந்துடும். இப்போ நான் எனேபிள் கொடுக்குறேன், கான்ஃபிக் கொடுக்குறேன். ஸோ VLAN 20. ஸோ 2 VLAN நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, சரி VLAN 20 அப்படின்னு கொடுத்துட்டு ஷோ VLAN. சரி. ஸோ பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் see here the physical. ஸோ 24 போர்ட் ஸ்விட்சஸ் இருக்கு. ஸோ இந்த 24 போர்ட் ஸ்விட்ச் பை டிஃபால்ட்டாக all the ports are belongs to VLAN 1. ஸோ இந்த பர்டிகுலர் போர்ட்டை நம்ம VLAN 10ல எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, இந்த கான்ஃபிகரேஷன் VLAN கான்ஃபிகரேஷன், BTP கான்ஃபிகரேஷன், ஃபெயிலோவர் HSRP, VRRP, ஸோ அந்த ஃபெயிலோவர் கான்ஃபிகரேஷன் எல்லாமே நம்ம படிப்போம். எல்லா கான்ஃபிகரேஷனும் நம்ம படிப்போம். ரவுட்டிங்கில் EIGRP, OSPF, BGP எப்படி எனேபிள் பண்ணுறது, எல்லா கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் மெத்தட்ஸ் வில் ஸ்டடி. ஓகே. பேர் ஸ்விட்சை வந்து நம்ம எப்படி வந்து நெட்வொர்க்குள்ள கொண்டு வர போறோம், ஸோ அது கூட எப்படி கனெக்ட் பண்ண போறோம், எல்லாத்தையும் பார்ப்போம். ரைட்டா? கண்டிப்பா அதுதான் CCNA கோர்ஸ். ஓகே. ஸோ சுதர்ஷன் ஸோ தேங்க்ஸ் பிரதீப், ரொம்ப பொறுமையாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஸோ என்னோட ஒரு ஜென்ரல் கொஸ்டின் என்னன்னா வந்துட்டு, ஸோ இப்போ இன்டர்வியூ சப்போர்ட் வந்து நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? லைக் ஏன்னா நீங்கள் 12 இயர்ஸ் ஐடியில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ஃப்ரெஷர்ஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் ISVலேருந்து நான் மூவ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் எந்த மாதிரியான இன்டர்வியூ சப்போர்ட் கொடுப்பீங்க? ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா
ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸ்லாம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ ஆக்சஸ் போர்ட்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ ஸ்விட்சிங் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஐ மீன் இப்போ கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ண போகிறோம், அந்த கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகிற போர்ட் வந்து என்ன போர்ட்டாக இருக்கும்? ஆக்சஸ் போர்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஆக்சஸ் போர்ட் ஒரு சிம்பிளான ஒரு கொஷின்ஸ் இருக்கும். அந்த இன்டர்வியூ கொஷின் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் பண்ணுறக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் ஷேர் பண்ணாலே அதுக்கு ஆன்சர் அவங்க ஃபைன் பண்ணிட்டாலே மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூ அவங்க ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ண அவங்க ஈஸியாக அந்த ப்ராக்டிகல்ஸும் கூடவே பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, ஸோ எண்ட் ஆஃப் த செஷன் இந்த கோர்ஸ் முடியும் போது தே ஹாவ் கான்ஃபிடென்ட் டு அட்டெண்ட் த இன்டர்வியூ ஆல்சோ. ஸோ என்ன மாதிரியான நெட்வொர்க் இன்டர்வியூ கொஷின்ஸும் அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நியர்லி 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ்லேயே அவங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, தேங்க்யூ பிரதீப். இப்போ நான் நெக்ஸ்ட் லெவல் L3 லெவல் போகிறோம். அந்த மாதிரியான L3 இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் அவங்க சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரவுட்ரு வந்து அந்த ரவுட்டரோட கம்யூனிகேட் பண்ணல, டிரான்சிட் ஏஎஸ் வருது, அந்த மாதிரியான பெரிய பெரிய கொஷின்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நான் 3 இயர்ஸ்குள்ளே தான் ஒரு L1 L2 இன்ஜினியர்ஸ் தான் நான் ஹையர் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்க பேசிக்காக ஸ்விட்சிங் கான்செப்ட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ரவுட்டிங் கான்செப்ட்ஸ் சொன்னால் இப்போ VLAN அவங்க சொன்னால் புரியுது, OSPF சொன்னால் புரியுது, BGP டவுன் நெய்பர் டவுன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியுது அப்படின்னாலே ஃபேர் என்ன. ஸோ உள்ளே போன பிறகு அவங்களே ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பாங்க. அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டிஸ் எதுவுமே இருக்காது நெட்வொர்க்கிங் பொறுத்த வரைக்கும். ஓகே பிரதீப், தேங்க்யூ. Pradeep, thanks for that explanation. So I have one doubt. இப்போ நெட்வொர்க் இன்ஜினியரிங்லாம் எந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த ஸ்லைடில். ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் இப்போ சிஸ்கோ டேக் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிவைஸ்க்கான டெக்னிக்கல் சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்க. அந்த ப்ராடக்ட் இப்போ சிஸ்கோ ஸ்விட்ச் வந்து ஒர்க் ஆகலை ப்ராப்பராக, அந்த போர்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஒரு சர்வீஸ் கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டராக போகிறீங்கன்னா அந்த நெட்வொர்க் அட்மினே நீங்கள் தான். ஸோ அந்த நெட்வொர்க்கில் என்ன இஷ்யூஸ் வந்தாலும் நீங்கள் மட்டும் இல்லை, ஒரு டீமே இருப்பீங்க. அதாவது ஒரு 10 பேர் கொண்ட குழுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும். அது ஒரு ஹெட்னு ஒருத்தர் இருப்பாங்க. நீங்கள் அந்த பர்டிகுலர் டீமில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த டீமுக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் பண்ணி யூசர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா ஸோ அந்த நெட்வொர்க் அட்மின் வந்து அந்த பர்டிகுலர் யூசரோட இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சில் இருந்து அந்த பர்டிகுலர் டேட்டா சென்டரோட அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து நினைச்ச மாதிரி ஆக்சஸ் பண்ண முடியாது, இல்லை டவுன் ஆகிடும். ஏதோ ஒரு இஷ்யூஸ் வந்து நெட்வொர்க்கே பர்டிகுலராக என்டையர் நெட்வொர்க் வந்து டவுன் ஆகிடும். ஸோ அந்த பர்டிகுலர் நெட்வொர்க் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டராக அந்த நெட்வொர்க்கை இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணி அந்த நெட்வொர்க் அப் பண்ணுறது தான் ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை. ஸோ அதே செக்யூரிட்டி படிக்கிறீங்க இப்போ CCNA பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரே ஒரு ஃப்ளேவர், தட் இஸ் ஒரு பிகினிங் ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் ஃபண்டமெண்டல். இதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. செக்யூரிட்டி ஃப்ளேவர் இருக்குது, உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் சொல்லுவாங்க. நான் நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர், நான் நெட்வொர்க் வாய்ஸ் இன்ஜினியர், நான் நெட்வொர்க் டேட்டா சென்டர் இன்ஜினியர். ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலில் மூவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு நான் செக்யூரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் செக்யூரிட்டி போகிறேன், டேட்டா சென்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் டேட்டா சென்டர் போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் அங்கே அப்படியே உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அங்கே நீங்கள் டைவெர்ட் பண்ணுவீங்க உள்ள நுழைஞ்ச பிறகு ஆஃப்டர் லேர்ன் திஸ் கான்செப்ட்ஸ். ஸோ எனக்கு ரவுட்டர்னாலே என்னன்னு தெரியாது, ஸ்விட்ச்னாலே என்னன்னு தெரியாது, ஐபினாலே என்னன்னு தெரியாது, நான் டைரெக்டாக செக்யூரிட்டி போகிறேன்னா அது லேர்ன் பண்ண முடியாது. ஸோ பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் யூ ஷுட் நோ. ஸோ அது நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்பெஷலைசேஷனை நீங்கள் பண்ணலாம். ஈவன் நீங்கள் க்ளவுடே போகணுன்னாலும் இல்லை டெவாப்ஸ் போகணுன்னாலும் நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல்ஸ் இல்லாமல் நெக்ஸ்ட் லெவல் ஐடி கரியரில் நம்ம மூவ் பண்ண முடியாது. ஸோ எங்கே போனாலும் கண்டிப்பாக ஐபி இருக்கும், எங்கே போனாலும் ரவுட்டிங் இருக்கும், எங்கே போனாலும் செக்யூரிட்டி இருக்கும். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். ஸோ ஆடிங் டு தட், டெவாப்ஸ் வந்துட்டு இதை படிச்சுட்டு போகணுன்ற மாதிரிலாம் அவசியம் இல்லை. ஏன்னா நெட்வொர்க்கிங் வந்துட்டு ஈவன் டெவாப்ஸ்க்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இந்த சுவிட்ச் லெவல் கான்ஃபிகரேஷன்ஸு, அதே மாதிரி வந்துட்டு VPN கான்ஃபிகரேஷன்ஸ் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் தவிர்த்து வேறு யாரையும் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இதுலேருந்து அது வரும்போது இதுலேயே நீங்கள் கேரியர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக செட் பண்ணிக்கலாம். இது உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். அதே மாதிரி வெரி ஈஸி இருக்கு. ஆமாம், கரெக்ட். இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் பீப்புள்ஸ் டு கம் இன்சைட் ஐடி அண்ட் ஆல்சோ லைக் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் படித்தாலே வந்துட்டு இட் பி வெரி ஈஸி ஃபார் தெம் டு ஈஸிலி கிராப் அ இன்டர்வியூ.
ஸோ நெட்வொர்க்கிங் அழியாத ஒரு டெக்னாலஜி. எங்க அது என்ன ஃபேடு ஆகாது. கம்ப்யூட்டர் இருக்கிற வரைக்கும் நெட்வொர்க்கிங் இருக்கும். நெட்வொர்க்கிங் இருக்கும். ஈவன் அது கிளவுடுக்கே போனாலும் அங்க நெட்வொர்க்கிங். அதுதான் சொல்ல வரேன். எக்ஸாக்ட்லி. ஈவன் DevOps engineers having restrictions to do some task in networking. Yeah, thanks, Jay. So- Thanks for the explanation. So any other questions from anyone? இப்போ பாத்தீங்கன்னா நான் ஐடில இருக்கவங்க ஐடி வரதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மா இருக்குமா? கண்டிப்பா. உங்களுக்கு ஐடில வரணும் அப்படின்னா கண்டிப்பா நெட்வொர்க்கிங் ஒரு கரியரா நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வர முடியும். அது ஒன்றும் பிரச்சனை. நான் ஐடில உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நான் ஐடில எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐடி ட்ரை பண்ணிட்டு நிறைய படிச்சேன். 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா உங்களுடைய சேலரி ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும்? அதே லெவல் சேலரி வந்து இப்போ 60,000 80,000 நீங்க வாங்குறீங்க அப்படின்னா நான் ஐடில. ஸோ இதில் நான் ஐடிக்குள்ளே வந்து நான் அதே ரேஞ்சில் எடுத்தோடனே வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த அளவுக்கு கண்டிப்பாக நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த அளவுக்கு எடுக்க முடியும். ஸோ L1 இன்ஜினியர் L2 இன்ஜினியர்ஸ்க்குலாம் 80,000 கொடுப்பாங்களா அப்படின்னு நெட்வொர்க்கிங்லன்னு பார்த்தீங்கன்னா அது கொஷின் மார்க் தான். ஓகே ஓகே. இல்லை எனக்கு அந்த சேலரி பரவாயில்ல, நான் ஆஃப்டர் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் நான் ஆஃப்டர் கெயின் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் நெட்வொர்க்கிங் ஆமா. நான் அந்த மாதிரி வேணா கண்டிப்பாக ஒரு நான் ஐடிலேருந்து ஐடிக்குள்ளே வர்றது அந்த பிரச்சனையும் கிடையாது, நம்மளால் வர முடியும். பட் நம்ம அதே ரேஞ்ச் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அங்கே ட்ராபேக் இருக்கு. கேப் இருக்கலாம். Correct. So, இப்போ நீங்க சொன்ன போல சிசிஎன்ஏ முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ அடுத்து என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணலான்றதை நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். செக்யூரிட்டி ஆமா சைட் போலாமா இல்ல வந்து டேட்டா சென்டர் சைட் போலாமா அப்படின்றத ஆமா set. கண்டிப்பா. ஓகே. So any other questions from anyone? Okay, so thanks Pradeep for your detailed explanation and அதே மாதிரி ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப we are planning to charge very low for this course and it's an initiative to start networking in Tamil Bhumi. So please contact admins. So whoever posted this post in your WhatsApp group, so please contact admin if you're interested. அதே மாதிரி நீங்கள் வந்து 1 or 2 classes அட்டன் பண்ணி பாருங்க. இட் வில் பி ஃப்ரீ அண்ட் இஃப் யூ ஸ்டில் ஃபீல் கம்ஃபர்டபுள் டு அட்டெண்ட் வித் பிரதீப் யூ கேன் கண்டினியூ த கோர்சஸ். அதே மாதிரி வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு குயிக்காக ஐடி மூவ் பண்ணியே ஆகணும், அதுலேருந்து நான் ஜம்ப் பண்ணணும், நான் இந்த மாதிரி ஐஎஸ்பியில் ஒர்க் பண்ணுறேன், நான் ஐடி ஆர் ஈவன் ஃப்ரெஷர்ஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இட்ஸ் என்ட்ரி டிக்கெட் டு ஐடி, ஈஸி என்ட்ரி டிக்கெட். ஸோ ப்ளீஸ் கிராப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி and let us know if you are willing to join. And thanks once again, Pradeep. Yeah, thank you.